உடம்பை தேய்த்து விடுதல். நிலை 1. விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக் கொள்ளவும், உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளவும், வலது உள்ளங்கையை தொப்புளுக்கு மேலாக வைத்துக் கொள்ளவும், வலச்சுழலாக கடிகாரமுள் சுற்றுவது போல உள்ளங்கையால் சுற்றி 3 தடவை அழுத்தி வயிற்று பகுதியை முழுவதும் தேய்த்தவாறு சுழற்றவும். பிறகு இடச்சுழலாக கடிகாரமுள் சுற்றுவதற்கு எதிர் திசையில் 3 முறை அதே போல அழுத்தி தேய்த்து விடவும். மீண்டும் வலச்சுழலாக முன்போல் 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். நிலை 2. வலது கையை இடப்புறமும் நுரையீரல் இருக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளவும். இடது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். பிறகு அதேபோல் இடச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். மீண்டும் வலச்சுழலாக 3 முறை அழுத்தி தேய்த்து விடவும். நிலை 3. இடது கையை வலதுபுறம் நுரையீரல் இருக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளவும். வலது மார்பு பகுதியை வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும். பிறகு இடச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும். மீண்டும் வலச்சுழலாக 3 முறை தேய்த்து விடவும். நிலை 4. வலது கைப்பெருவிரலை வலது காது துவாரத்திற்குள்ளும் இடது கைப்பெருவிரலை இடது காது துவாரத்திற்குள்ளும் வைத்துக் கொள்ளவும். பிறகு முன்புறமாக வலச்சுழலாக 3 முறையும், பிறகு பின்புறமாக இடது சுழலாக 3 முறையும் சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக 3 முறை சுற்றவும். பிறகு காது மடல்களையும் அந்தந்த கைவிரல்களால் ஒரே சமயத்தில் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே வைத்து மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக அழுத்தி விடவும். நிலை 5. ஒவ்வொரு பெருவிரலையும் அதே பக்கமுள்ள நெற்றி பொட்டில் வைத்துக் கொள்ளவும். முன்புறமாக மற்றும் வலச்சுழலாக 3 முறையும், பின் இடச்சுழலாக 3 முறையும் சுற்றவும். மீண்டும் வலச்சுழலாக 3 முறை சுற்றவும். நிலை 6. கைகளை கண்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரல் பகுதி மூக்கின் 2 புறமும் நன்கு அழுத்தி வருமாறு உள்ளங்கையால் மேலிருந்து கீழாக 3 முறை தேய்த்து விடவும். நிலை 7. வலது உள்ளங்கையை முகத்தின் வலது பக்கவாட்டிலும் இடது உள்ளங்கையை முகத்தின் இடது பக்கவாட்டிலும் வைத்துக் கொள்ளுங்கள். கீழிருந்து கன்னங்களை தேய்த்து கொண்டே மேலே சென்று காதோரமாக மேலிருந்து கீழே கொண்டு வர வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். உடம்பை தேய்த்து விடுதல் பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள்: வயிறு, நெஞ்சு பகுதிகளில் ஜீவகாந்த ஓட்டம் சீர்படும், உள்ளுறுப்புகள் பலப்படும். காது பகுதிகளில் உள்ள இயக்கங்கள் சீர்படுத்தப்படும், காது கேட்பதில் உள்ள குறைகள் நீங்க உதவும். முகத்தில் இரத்த ஓட்டம் முதலானவை சீர்படுத்தப்பட்டு முகம் பொலிவு பெறும்.